வெல்கம் டு ஆர்சிஎம் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம ஆர்சிஎம் ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். ஃபுல்லாகவே என்னோட கஸ்டமர்லாம் வந்து சில ப்ராடக்ட்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். மஞ்சள் பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். குர்குமின் எடுக்காத மஞ்சள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அகனா வயிறு. அந்த வயிறு வந்து க்ளீனாக இருந்ததுன்னா முகம் கண்டிப்பாக அழகாக இருக்கும். நம்ம கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த மஞ்சள் ரொம்ப உபயோகமாக இருக்குது. நீங்கள் மஞ்சள் மிளகு ஒரு நல்ல கொழுப்போடு யூஸ் பண்ணால் மஞ்சளோட சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன். அதனால நீங்கள் வந்து மஞ்சள் மிளகு பால் குடிக்கலாம். மஞ்சள் மிளகு போட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம். மஞ்சள் மிளகை யூஸ் பண்ணி ஒரு சமையலுக்கு மஞ்சளையும் மிளகையும் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம எப்படியும் ஆயில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அதில் இருக்கிற கொழுப்பு நமக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிடலாம். ஸோ இந்த மஞ்சள் வந்து குர்குமின் எடுக்காத நல்ல முதல் தரமான மஞ்சளை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மஞ்சள் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வயிற்றை க்ளீன் பண்ணுறதுக்கு ஜீரகம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ஜீரகம் நான் மார்க்கெட்டில் வாங்குகிற ஜீரகத்தை வந்து நீங்கள் தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் ஜீரகத்தை போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஒரு கலர் வந்து வராது. ஆனால் இந்த ஜீரகம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கலர் நல்லா திக்காக இருக்கும். குர்குமின் கலர் மாதிரி இருக்கும். கொஞ்சம் மஞ்சளும் சகப்பும் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து எந்த இதிலிருந்து ஜீரகத்திலேருந்து எந்த சத்துக்களையும் நீக்காமல் அப்படியே பேக்கெட் போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து முதல் தரமான ஜீரகம். இதை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஒரு 3 நாள் பெருங்காயமே சேர்க்காம நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சமையலில் பெருங்காயம் சேர்க்காம நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கேஸ் ட்ரபிள் வரும். அந்த கேஸ் ட்ரபிள் வந்து எப்படி காட்டும்னா ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி காட்டும். நாம் ஒரு 4-5 இசிஜி எடுத்த பிறகு தான் டாக்டர் சொல்லுவாங்க அது கேஸ் ட்ரபிள்னு. ஸோ நம்மளை வந்து ஒரு இசிஜிலாம் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி வந்து சமையலில் பெருங்காயம் சேர்க்கணும். நம்ம சாப்பிட்ற எல்லாத்துலேயும் பெருங்காயம் சேர்க்கணும். அப்படிப்பட்ட இந்த பெருங்காயம் வந்து சுத்தமானது, சுகாதாரமானது, முதல் தரமானது. இந்த பெருங்காயத்தை நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். பெருங்காய கட்டி இருக்காது, பெருங்காய பொடி தான் இருக்கும். அந்த பொடி வந்து ரொம்ப தூளாக இருக்காது, கொஞ்சம் ரவையாக இருக்கும். ஸோ இது வந்து போட்டால் கரைஞ்சிடும். ஆனால் நல்லாயிருக்கும். இது நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சால்ட்டு. ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து நான் பார்த்தேன், உப்பை வந்து வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அதில் இருக்கிற அயோடின்லாம் அதிகப்படியான அயோடின்லாம் போயிடும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த உப்பில் அதிகப்படியான அயோடின்லாம் கலக்கலை, கரெக்டான அளவில் கலந்துருக்காங்க. இது வந்து கட்டி போகாது, பார்த்தா ரவையாக இருக்கும், அப்படியே தூளாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் கல்லுப்பு கிடையாது. நான் கல்லுப்பு கடையில் வாங்கி காய்கறி கழுவுறதுக்கோ இல்லை வாட்டர் பாட்டில் கழுவுறதுக்கோ கல்லுப்பு நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். பட் சமையலுக்கு வந்து இந்த சால்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் வந்து எப்படி இருக்குன்னா 1500 mg, ஒரு 100 கிராம்லுக்கு 1500 mg ஒரைஸ்னால் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிற எந்த ரைஸ் பிராண்ட் ஆயில்லையும் 1500 mg ஒரைஸ்னால் கண்டிப்பாக கிடையாது. நானும் வாங்கி பார்த்துருக்கேன். இதுக்கு எதுக்கு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு இந்த ஒரைஸ்னால் தான் ஹெல்ப் பண்ணுது. கெட்ட கொழுப்பை கரைக்க முடியாது, நல்ல கொழுப்பை அதிகமாக்கினா கெட்ட கொழுப்பு குறைஞ்சி போயிடும். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு ஏற்ற எண்ணெய் இது. நம்ம வந்து குக் பண்ணும்போது நல்ல எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை கொதிக்க வைக்கும் போது அது வந்து கெட்ட கொழுப்பாக மாறலாம். பட் இது வந்து நீங்கள் கொதிக்க வச்சாலும் அந்த ஒரைஸ்னால் இருக்கிறதுனால அந்த நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பாக மாறாது அப்படின்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து இந்த எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த எண்ணெய்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்துல் கலாம் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து இதுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து அந்த நெல் இருக்கு இல்லையா, அந்த உமி
அதிலிருந்து தானே இந்த ஆயில் எடுக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் வந்து சத்துக்கள் அழியாம அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸுக்காக தான் இதுக்கு வந்து சிறந்த எண்ணெய் அப்படின்னு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த எண்ணெய் வந்து ரொம்பவும் நல்லது. அதுக்காக நான் இதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து எனக்கு வந்து பொரியல், சமையல், குக் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் ஒரு காரக்குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா இந்த எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி காரக்குழம்பு வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து அதை இறக்கும் போது ஒரு கரண்டி செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை ஊற்றி தான் இறக்குவேன். அதனால் நீங்கள் வந்து இது வந்து வாங்கிக்கலாம். அதாவது நம்ம வந்து நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் கொதிக்க வைக்காமல் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம சமைச்சிட்டு கடைசியில் நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ நமக்கு தேவையான எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம். அதனால் இந்த எண்ணெய் வந்து ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. இது வந்து நல்ல கொழுப்பு வந்து அதிகப்படுத்துது, கெட்ட கொழுப்பை குறைக்குது. நமக்கு வந்து சுகர் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் வந்து கல்லீரலையும் சுத்தப்படுத்தும். அப்புறம் வந்து கேன்சர் செல்லை அழிக்கிறதுக்கு இந்த எண்ணெய் கிடையாது, எல்லா நல்ல கொழுப்பும் ஹெல்ப் பண்ணும். அப்படி பார்த்தா இதுவும் ஒரு நல்ல கொழுப்பு தான். அதனால் நம்ம இதை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து க்ரீன் டீ. இது வந்து என்னென்னா, நம்ம எவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டாலும் அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கழித்து இந்த க்ரீன் டீயை நம்ம குடித்தோம்னா நல்ல ஜீரணமாகும். உங்களுக்கு சளி, ஜுரம் எது வந்தாலும் நமக்கு சூடாக குடிக்கணும்னு தோணும் இல்லையா, அப்போ நம்ம இந்த க்ரீன் டீயை குடிக்கலாம். இது வந்து போட்ட உடனே கரைஞ்சிடும், நீங்கள் வடிகட்ட தேவையில்லை. இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தேன் வந்து இதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, பூக்களை உருவாக்கி பூந்தோட்டத்திலிருந்து தேனீக்களை விட்டு அதிலிருந்து தேனை எடுத்து நமக்கு இந்த தேன் கொடுக்குறாங்க. இது சுத்தமானது, சுகாதாரமானது, எந்த கலப்படமும் கிடையாது. இந்த தேனை நம்ம சாப்பிடும் போது லாஸ்ட்டில் லைட்டாக கசக்கும். அதுதான் உண்மையான தேன் சொல்லுவாங்க. உண்மையிலே இதுவும் அப்படி தான் இருக்கும். பாவக்காய் மாதிரி கசக்காது. அந்த கசப்பு சுவை கடைசியில் நமக்கு கொஞ்சம் தெரியும். அதனால் நம்ம இந்த தேனையும் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். சளி இந்த மாதிரி வந்தாலும் நம்ம வந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீத்தூள் வந்து இது வந்து முதல் தரமான டீத்தூள். இதுவும் முதல் தரமான டீத்தூள் தான். இது வந்து க்ரீன் டீ மாதிரி, ஆனால் க்ரீன் டீ கிடையாது. க்ரீன் டீ மாதிரி ரொம்ப இலைகள் வந்து பெருசாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் கூட இந்த டீ யூஸ் பண்ணலாம். நான் வந்து வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் டீ குடிப்பேன். அதுவும் இந்த சாய் மசாலாக்காக தான். இதுவும் சளி, ஜுரம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இதில் வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி இதெல்லாம் போட்டிருக்காங்க. தனியாக இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இந்த டீ தூள் யூஸ் பண்ணும்போது இது ஒரு சிட்டிகை போட்டு பண்ணால் டீ வந்து மசாலா டீ மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பாலில் கூட இதை கலந்து குடிக்கலாம். மசாலா பால் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இந்த டீ தூள் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய தலைமுடிக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து உடம்புல வந்து ஒரு கட்டி அப்படின்னு வந்த பிறகு தான் சரி ஏதாவது ஒரு நல்ல கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்டு வாங்கி யூஸ் பண்ணலாமேன்னு யோசிச்சு தான் நான் வந்து ஆர்சிஎம்குள்ளே வந்தேன். ஆனால் ஆர்சிஎம் வந்து நான் ஒரு 6 மாதத்தில் வந்து எனக்கு 3rd ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சுவிட்ச் போட்ட மாதிரி சுவிட்ச் போட்டோன்னே லைட்டாக வீணாம அதெல்லாம் கேன்சர் வராது. ஸோ எனக்கு வருஷக்கணக்காக இருந்திருக்கு. அது அப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. அதனால் நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 6-7 மாதம் ஃபுல்லாக மொட்டை தலையாக தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் முடி வளர ஆரம்பிச்சிது. ஆனால் வளர ஆரம்பித்த எல்லா முடியுமே வெள்ளையாக தான் இருந்தது. டாக்டர் வந்து B12 செக் பண்ண சொன்னாங்க. அதுக்கு வந்து டேப்லெட்லாம் கூட எடுத்துக்கிட்டேன். ஆனாலும் எனக்கு அந்த வெள்ளை முடி வந்து கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த டீ தூள் யூஸ் பண்ணி டிகாஷன் எடுத்து மருதாணி போட்டு ரெண்டுத்தையும் மருதாணியை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டிகாஷன் எடுத்துப்பேன். போட்டு நான் வந்து என்னுடைய தலைமுடியில் போட்டு நல்லா தேய்ச்சி குளித்தேன். வாரத்தில் ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு 2 வாட்டி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ கூட எனக்கு வெள்ளை முடி இருக்குது, ஆனால் பார்த்தா தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க மருதாணி போட்டால் அவங்களுக்கு வந்து சகப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இந்த டீ தூள் போட்டு தான் நான் வந்து மருதாணி யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு நல்லா உத்து பார்த்தா தெரியும்.
பாதி வெள்ளை முடியா இருக்கும். எனக்கு வந்து இங்க மட்டும் தான் வந்து கருப்பா இருந்தது முடி. ஃபுல்லா வெள்ளை முடி தான். பட் இப்போ வந்து நல்லா கருகருன்னு முடி வந்து இந்த மாரி ஆயிடுச்சு. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட்டே கருப்பா தான் இருந்தது முடி. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா வெள்ளையாச்சு. அப்புறம் திரும்பவும் நான் வந்து இப்ப இங்கெல்லாம் வந்து முடி கருப்பா இருக்கும். இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாதி பாதி தான் எனக்கு வெள்ளையா இருக்கும். பட் நான் இத தான் யூஸ் பண்றேன். இது நம்ம டீயும் போட்டு குடிச்சுக்கலாம். நம்ம தலைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோரியண்டர் பவுடர், தனியா பவுடர். இதில வந்து சில்லி பவுடரும் இருக்கு. வந்து நான் வந்து 2மே வாங்குவேன். இப்போ வந்து ஸ்டாக் இல்ல. அதனால இத மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து மிளகாவும், தனியாவும் முழுசா கிடைக்காது. பவுடர் தான் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இடிக்கிற மாதிரி மெத்தடு. இடிச்சு பண்ணா எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் இருக்கும். ரொம்ப பவுடரா இருக்காது. கொஞ்சம் ரவ ரவையா இருக்கும். பட் ரவ ரவையா இருக்காது. திப்பி மாதிரி வரும். ஆனா பார்க்கறதுக்கு வந்து சூப்பரா தான் இருக்கும். நல்லா வாசனையா இருக்கும். நான் வந்து காலையில வந்து என்னோட ஹீமோகுளோபின் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்ப எனக்கு வந்து ஹீமோகுளோபின்லாம் ரொம்ப கீமோ குடுத்தாலே ஹீமோகுளோபின் குறைஞ்சு போயிடும். ஸோ ஹீமோகுளோபின அதிகரிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ட்ரிங்க் குடிச்சேன். அது என்னென்ன போடுவேன் அப்படின்னா, இஞ்சி, ஜீரகம், தனியா, கருப்பட்டி. கருப்பட்டி கொஞ்சமா போடுவேன். இவ்வளதான். இத மட்டுமே போட்டு டெய்லி காலையில ஒரு டம்ளர் குடிப்பேன். அது வந்து ஹீமோகுளோபின கண்டிப்பா அதிகரிக்கும். அது என்ன ப்ராசஸ்ல அப்படி இருக்குன்னு தெரியாது. இது வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க நர்ஸா இருந்தாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு இத சொல்லிக் குடுத்தாங்க. நான் சொல்லியும் இத குடிச்சதுக்கு ஹீமோகுளோபின் நெறைய பேருக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால வந்து நானும் அத தான் குடிச்சேன். எனக்கும் வந்து ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் வரல ட்ரீட்மெண்ட் முடியிற வரைக்குமே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸு. காலையில குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வந்து இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி இந்த மாரி தான் குடுக்கணும். நான் வந்து என் பையன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்பான். அதனால வந்து மாசத்துல ஒரு தடவ மட்டும் நான் வாங்கி தருவேன். பட் இதுல வந்து என்னென்ன இருக்குன்னா, பச்சை பட்டாணி, கோதுமை, சோயா அப்படின்னு ஒரு 4, 5 புரோட்டீன் போட்டு தான் இத செஞ்சிருக்காங்க. இது வந்து வெறும் கோதுமையில பண்ணது தான். மஞ்சள் போட்டிருக்காங்க. நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணி தான் இத ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மசாலா வந்து சூப்பரா இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பாக்கெட் வந்து போட்டு என் பையனுக்கு வந்து செஞ்சு குடுத்துட்டேன். அது கொஞ்சம் காய்கறிலாம் போட்டு செய்வேன். அதனால கொஞ்சம் நல்லாருக்கும். பட் அவன் அவன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீதி தட்டுல வைப்பான். எப்படியும் கொஞ்சோண்டு வச்சுடுவான். ஆனா அத நானும் சாப்பிட்டுருக்கேன். அவன் ஏதாவது ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டான், இல்ல ஏதாவது சாப்பிட்டான்னா நான் சாப்பிட மாட்டேன். பட் இந்த நூடுல்ஸ் மட்டும் அவன் சாப்பிட்டுட்டு மீதி வைப்பான். அத எடுத்து நான் வந்து சாப்பிட்டுருக்கேன். உண்மையிலேயே சூப்பர் டேஸ்ட் இருக்கு. இந்த மசாலா தான் செம்ம டேஸ்ட்டு. அது வந்து சாப்பிடலாம். ஆனா டெய்லி சாப்பிட வேண்டாம். இது நல்லது தான். இருந்தாலும் மாசத்துல 1 நாளோ, இல்ல வாரத்துல 1 நாளோ சாப்பிட்டுக்கலாம். பட் இதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு குடுக்கும்போதெல்லாம் நானும் வந்து சாப்பிடுவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, துளசி ட்ராப்பு. இந்த துளசி ட்ராப் வந்து கொரட்டைய கண்ட்ரோல் பண்ணும். கொரட்டைய நிறுத்தும்னு சொல்லியிருக்கேன். உண்மையிலே நான் ஒருத்தருக்கு வாங்கி குடுத்து, அவருக்கு வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு. அந்த கொரட்ட சத்தம் வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு. இது வந்து பஞ்ச துளசி. 5 வகையான துளசியில செஞ்ச ஆயில். இது வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணியில 1 சொட்டு போட்டு நம்ம குடிக்கிறதுனால, நமக்கு வந்து சளி, ஜுரம் இந்த மாரி நேரத்துல இந்த தண்ணிய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொரட்ட சத்தம் இருக்கிறவங்களும் பெரியவங்களா இருந்தா, ஒரு 15 வயசுக்கு மேல உள்ளவங்களா இருந்தா, ஒரு நாளைக்கு 4 சொட்டு, ஒரு 4 லிட்டர் தண்ணியில ஒரு 4 சொட்ட போட்டு, ஒரு நாள் முழுக்க அவங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அத குடிச்சுக்கலாம். அப்படி குடிச்சிட்டு வர்றதுனால சளி, ஜுரம் இதெல்லாம் சரியாகும். கொரட்ட சத்தம் இருந்தாலும் சரியாகும். நான் வாங்கி குடுத்தப்ப அவங்களுக்கு சரியாச்சு. அதுக்கப்புறம் யாரும் ட்ரை பண்ணல. பட்டு என்கிட்ட நெறைய பேர் வந்து இத வாங்குவாங்க. இப்போதைக்கு 4 பேர் வந்து கேட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்காக நான் வாங்கியிருக்கேன். இது வந்து அவங்களுக்கு வந்து சளிக்காக கேட்டிருக்காங்க. அதனால நான் வாங்கியிருக்கேன் இது 4மே. அம் நீங்க யாராவது கொரட்ட சத்தம் இருந்ததுன்னா, இத நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சரியாச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க. மெயில் ஐடி வந்து நான் லாஸ்ட்ல சொல்றேன். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு. சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலாக்கு டேஸ்டா இருக்கும். கோதுமை மாவு வந்து யாருமே வந்து சப்பாத்தியே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க கூட இந்த மாவுல சப்பாத்தி செஞ்சு குடுத்தா, வெறும் சப்பாத்தியே சாப்பிடலாம். ஏன்னா, நானே வந்து வெறும் சப்பாத்திய சாப்பிட்டுருக்கேன்.
தேன் தடவி சாப்பிடுவேன். இல்லைன்னா வெறும் சப்பாத்தி இந்த 3 லேயர் மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி இந்த தேனை வந்து மேலே தடவி நல்லா ரோல் பண்ணி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சப்பாத்தியாவது நான் அந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். பட் உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த கோதுமை மாவில் செஞ்ச சப்பாத்தியை சும்மா சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். இது வந்து இது வந்து பஞ்சாப் கோதுமை தான் நினைக்கிறேன். இது வந்து முதல் தரமான கோதுமை. இதை வந்து சூடாகாம அரைக்கிற டெக்னிக் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நாமளே வந்து கிரைண்டரில் அரைச்சி இட்லி செய்கிறதுக்கும் ஆட்டுக்கல்லில் போட்டு நல்லா ஆட்டி அதில் இட்லி செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசமோ அதே வித்தியாசம்தான். இதை வந்து அவங்க வந்து அரைக்கும் போது ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க. அதனால தான் இந்த மாவு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோதுமை மாவு வந்து நான் இந்த ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணதுலேருந்தே ஒருத்தவங்க வாங்கிட்டு இருக்காங்க. நான் ட்ரீட்மெண்ட் அப்போ கூட என்னால் வெளியே போய் கொடுக்க முடியல. கோதுமைக்காகவே அவங்க வீடு தேடி வந்து மாதம் மாதம் வந்து 2 பாக்கெட் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோதுமையை சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வேற மாவில் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இல்லை, பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து இது நாங்களும் வந்து இதுதான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்னால் நம்ப மாட்டாங்க. என் பசங்க வந்து சப்பாத்தியே சாப்பிடாது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சப்பாத்தியே போதும்னு சொல்கிறான், பையன் பண்ணுறான். அவங்க வீட்டில் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் யார் சப்பாத்தி சாப்பிட்லையோ அவங்களாம் இப்போலாம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அது உண்மை. நீங்கள் வேணால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கோதுமை மாவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபுட் ப்ராடக்ட்டில் வேறு எதுவும் இல்லை. அடுத்த வீடியோவில் வந்து பர்சனல் திங்ஸ் பற்றி நான் போடுறேன். ஆர்சிஎம் பொருள் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்டு, அப்புறம் கலப்படம் இல்லாதது, சுத்தமானது, சுகாதாரமானது. இதில் வந்து கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்னா மற்றது இந்த ப்ராடக்ட்லாம் வந்து கெமிக்கலே கலந்துருக்காதா அப்படின்னா, உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த கெமிக்கலும் கலக்கலை. இப்போ வந்து சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஷாம்பும் தனியாக இருக்குது. அப்புறம் வந்து கண்டிஷ்னர் மாதிரி ஷாம்பும் இருக்குது. பட் அதில் வந்து கெமிக்கல் போடுவாங்க கண்டிப்பாக. ஆனால் அது நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்காதது. அதுதான் இதனுடைய இது. ஸோ நீங்கள் வந்து முக்கியமாக வந்து போலிகள் இதில் வராது. ஏன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலேருந்து டேரெக்டாக கடைக்கு வந்து அங்கேருந்து தான் நமக்கு வருது அப்படின்றதுனால இதில் வந்து போலிகளோ இல்லைனா வேறு எதுவும் கலப்படமோ எதுவுமே வராது. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ஆர்சிஎம் ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆர்சிஎம் ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு.